வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்த புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பா செயல்பட்டுருக்கக்கூடிய தமிழக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறை சார்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான ரெக்கமெண்டட் புக் இதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? போன தடவை நம்ம வந்து தமிழ், ஜெனரல் சயன்ஸ் இதுலலாம் கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம எல்லாமே வந்து ஸ்கூல் புக்க தாண்டியே கேட்டு வச்சிருந்தாங்க நெறைய கொஸ்டின். இப்ப இந்த புக்கோட ரெக்கமெண்ட் புக்ஸ வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கானது. இது என்னன்றத பார்ப்போம். இதற்கான பிடிஎஃப்ப நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இத நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அங்கே அந்த இதோட வெப் பேஜோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். அந்த வெப் பேஜையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுல வந்து மாதிரி எக்ஸாமா இருக்கட்டும், மாதிரி வினாத்தாள்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க தமிழ், சயன்ஸ், சோசியல் சயன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இத பொறுத்தவரைக்கும் 6த்லருந்து 10த் தமிழ்நாடு புத்தகத்த படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி இந்த மாரி இருக்கக்கூடியதுக்கு +1, +2 தமிழ்நாடு புக்ஸ முக்கியமா படிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் சுறா அல்லது எனி அதர் பப்ளிகேஷன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடியது. ஆன்ஸரோட இருக்கக்கூடியது படிச்சுக்கங்கன்றாங்க. இந்த மாரி சில புத்தகங்கள் குடுத்திருக்காங்க. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். அதாவது போன தடவ தமிழ் இலக்கியம் எங்கிருந்து கேட்டிருந்தாங்க? உ.வே.சா தொகுத்ததுல இருந்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. ஓகேவா? முனைவர் தேவிரா ராஜேந்திரன் அவர்கள் எழுதின புத்தகம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த புத்தகத்தெல்லாம் நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல இல்ல. ஓகேவா? ஆன்லைன் பையிங்ல இல்ல. ஏதாவது புத்தக கடைகள்ல கிடைக்கலாம். இல்லன்னா நம்ம நூலகத்துல போய் தான் எடுத்து படிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? இந்த மாரி புத்தகம் குடுத்திருக்காங்க. இந்தியா இயர் புக்ஸ் அப்படின்றத கரண்ட் இயர் புக் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரண்ட் இயர் புக்னா இப்ப வந்து மனோகரா இயர் புக் இருக்கு. இந்து தமிழ் இயர் புக் இருக்கு. இந்த மாரி இயர் புக்ஸ் இருக்கு. நான் மனோகராவும் இந்து தமிழ்ன்னு தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுல இந்து தமிழ் அப்படின்றது இவங்களே கீழ குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்து தமிழ் இயர் புக் வாங்கி படிச்சீங்கன்னா பெஸ்ட் தான். ஏன்னா, அதுல வந்து 1 வருஷத்துக்கான நியூஸ் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா, கடைசியா இருக்கக்கூடிய ஒரு 6 மாசத்துக்கு நீங்க தான் அத படிச்சுக்கணும். ஓகேவா? அப்படிதான் இருக்கு. ஹிஸ்டரி இன் தமிழ்நாடு. தமிழக வரலாறு அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பேராசிரியர் தர்மராஜ் அவர்கள் எழுதின புத்தகம். அதுதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக வரலாறு, மக்கள் பண்பாடு அப்படின்றது கே.கே. பிள்ளை அவர்கள் எழுதின புத்தகம். ஓகேவா? தமிழக நாகரீகம் மற்றும் பண்பாட்டுக்கு முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதின புத்தகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தற்கால தமிழ்நாடு வரலாறு. அதாவது கரண்ட் மாடர்ன் தமிழ்நாடு பத்தி உள்ளது. வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து 2011 வரை உள்ள தகவல்கள் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்தியன் பாலிட்டி. இது வந்து லட்சுமிகாந்தன் புத்தகம். இது நானே வச்சிருக்கேன். நானே உங்களுக்கு யூடியூப் சேனல்ல போடக்கூடிய அந்த அரசியலமைப்பு தகவல்கள் எல்லாம் லட்சுமிகாந்தன் புத்தகத்துல இருந்து எடுத்து சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஜெனரலாவே எல்லாருக்கும் தெரியும். இந்த புத்தகம் அப்பைலருந்தே ஃபேமஸ் தான். ஆனா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழ குடுக்குறேன். இது வந்து ஆன்லைன்லயே நம்ம பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாரி இருக்கு. ஓகேவா? ஆ இந்தியன் எக்கானமி அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பிராகிவிட்டா தர்பன், சங்கர் கணேஷ், கருப்பையா அப்படின்றது கருப்பையா தமிழ், இங்கிலீஷ் 2லயும் இருக்கு. இந்த மாரி ஆத்தர்ஸ் எழுதின புத்தகத்த எடுத்து படிச்சோம்னா அது ஓகே தான். அடுத்து இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வெங்கடேசன், டாக்டர் வி.எஸ். சந்திரபிரபு அவர்கள் எழுதின புத்தகம் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ பாருங்க கீழ. ஜெனரல் நாலேட்ஜ் டுடேஸ்ன்றது மந்த்லி மேகசின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மாசம் மாசம் வரக்கூடிய இதழ்கள் எதுல வேணா படிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் ஜிகே டுடே, ஜிகே டைம்ஸ் அப்படின்னு தமிழ், இங்கிலீஷ்ல இருக்காம். ஓகே. இது வந்து எல்லாமே வந்து ஜிகே அப்படின்றது பொதுவாவே இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலயும் ஒரே விஷயம் தான் போட்டிருப்பாங்க. அதனால நீங்க ஜிகே அப்படின்றத பொறுத்தவரைக்கும் இப்போ உள்ள ஏதாவது ஒரு ஒரு சேனல்ல கூட சேர்ந்திருந்தீங்கன்னா கூட ஓகே தான். இப்போ சுரேஷ் அகாடமியா இருக்கட்டும், இல்ல டாஃப் அகாடமி இவங்கலாம் வந்து கரண்ட் ஈவென்ட்ட வந்து வரிசையா போட்டே இருக்காங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு அகாடமியா இருந்தா கூட ஓகே தான். அதுலருந்து கூட தான் பிடிஎஃப் ஃப்ரீயா வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஓகே தான். அப்ப இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் இது ஹிந்துன்னு போட்டிருக்காங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் தினமணி, தினமலர், ஹிந்துன்னு போட்டிருக்காங்க. இது நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறத விட அந்த நிகழ்வுகள கட்டிங்ஸ் பண்ணி மொத்தமா வந்து இயர் புக்கா அடிச்சு வெளியிடுறாங்க. அப்ப இயர் புக்ன்றது வந்து நியூஸ் பேப்பர்ல உள்ள தகவல தான் இயர் புக்கா அடிச்சு வெளியிடுறாங்க. முக்கியமான தகவல் மட்டும் தேர்வுக்காக. நான் உங்களுக்கு வந்து இந்த ஹிந்து அப்படின்றதையும் காட்டியிருக்கேன். இந்த மனோரா இயர் புக் அப்படின்றதையும் நான் நம்மளோட சேனல்ல காட்டியிருக்கேன். என்னென்ன உள்ள இருக்கு, பேட்ஜ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது. முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே அதுல இருக்கு. அதே நமக்கு போதுமானது தான். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா படிக்க சொல்லியிருக்காங்க. அ அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து ஒவ்வொரு பேராசிரியர்ட்டருந்தும் கேட்டு கொஸ்டின்ஸ வாங்கி, அந்த பெட்டியில போட்டு, ஏற்கனவே எடுத்த கொஸ்டின்ஸும் அந்த பெட்டியில இருக்கும். ஓகேவா? அதுலருந்து குலுக்கல் முறையில கம்ப்யூட்டர் மூலமா தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ரெடி ஆகுது. ஓகேவா? கரண்ட் அஃபேர் மட்டும் தான் அப்பப்போதைக்கு எடுத்து ரெடி பண்றாங்க. எனக்கு இப்போ ஒரு டவுட் கூட இருக்கு. அதாவது போன தடவ திமுக பீரியட் ஆட்சியில திமுக சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நெறைய கேட்டிருந்தாங்க. கரண்ட் ஈவென்ட்ஸ்ல. இப்ப பார்த்தீங்கன்னா,
காலை உணவு திட்டம், மகளிர் பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம். ஓகே, ஓகே. விடியல் பயண திட்டம் இந்த மாரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு. டிவிகே ஆட்சி வந்துட்டாங்க. இப்ப டிவிகே பத்தி கேட்பாங்களா? இல்ல டிவிகே வந்து மோஸ்ட்லி வந்து எம்ஜிஆருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவ எம்ஜிஆர் பத்தி தான் கேட்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா பொறுத்தவரைக்கும் நம்ம எம்ஜிஆர பத்தி எம்ஜிஆர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், அந்த நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம படிச்சுக்குவோம். அதே மாரி டிவிக்கு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மோதிரம் வழங்கும் திட்டமா இருக்கட்டும், சிங்கப்பெண் திட்டம் இந்த மாரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இதையும் நீங்க நீட்டா படிச்சுக்கங்க. ஓகேவா? ஏன்னா இவங்க திமுகவ கவர் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? ஆ மத்தபடி கவர்னன்ஸ் அப்படின்றத பத்தி டிஎன்இஜிஏலே படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நெட்வொர்க்லாம் குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மேகசின்ஸ்ல படிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆ இந்த மாரி விஷயங்கள் குடுத்துருக்காங்க. இந்த வெப் பேஜ உங்களுக்கு நான் காட்டிர்றேன் அப்படியே. விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் தமிழ்நாடு அப்படின்னு போட்டீங்கன்னா, லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல போங்க. நான் லாகின் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு முகப்புக்கத்த காட்டுறதுக்காக இதுல போறேன். இந்த பேஜ்ல பாருங்க. இவங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுலயும் சில விஷயங்கள் போட்டு உங்களுக்கு பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. போட்டித் தேர்வுகள் அப்படின்னு வருது. பாடத்திட்டம் ஒவ்வொரு தேர்வுக்கான என்னென்ன பாடத்திட்டம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. வினாத்தாள்கள்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க. வரிசையா எல்லாத்துக்கும். ஆனா குரூப் 1 டச் பண்றோம்னா, அது வருடங்கள் குடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்த வருடத்துக்கு உள்ளதோ அத டச் பண்ணி பிடிஎஃப் எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் குறிச்சே இருக்கும். ஆன்ஸரோடயே இருக்கும். மாதிரி தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் வைக்கிறாங்க. மாடல் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் ஓடுது பாருங்க. அதாவது என்னென்ன இப்ப வேலை வந்திருக்குன்றது, அட்வர்டைஸ்மென்ட் வேகன்சி எல்லாமே இதுல ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? கீழ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலயுமே வந்து மாடல் டெஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லா எக்ஸாமுக்குமே இவங்க பயிற்சி குடுக்குறாங்க. ஏன்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் அப்படின்றதுல இருந்து தான் இந்த இது விட்டுருக்காங்க. எஸ்எஸ்எல்சி, ஜிஜிஎல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம். பாட நூல்கள் கண்காணிப்பலகை கேள்வி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட நூல்கள்ல தான் லிஸ்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுல இருந்து நான் உங்களுக்கு அந்த என்னென்னன்றதை இப்போ எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த புக்ஸோட பிடிஎஃப்ஐயும் இந்த வெப்பேஜோட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லாகின் பண்ணீங்கன்னா தான் இதில் வந்து மாதிரி தேர்வுகளும் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதனால லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி தோழா, மீண்டும் சந்திப்போம்.